இன்று சினிமா துறையில காமெடி நடிகைகள், காமெடி நடிகர்கள் இவருடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் சிரிக்க வச்சாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை பிறர் சிரிக்கிற மாதிரி தான் இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கை சோகமாகத்தான் இருந்தது. தளத்துல நம்ம இஸ்லாமிய பார்வையில் இருக்கிறதுனால அவங்க பேரையெல்லாம் நம்ம சொல்லி கொச்சப்படுத்த வேண்டாம். ஆனா அவங்க வரலாறு பார்த்தவங்களுக்கு தெரியும் யார்கிட்டையும் என்ன இல்லை, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், சிரித்தவர்கள் சிரிக்க, அதாவது என்னுடைய பெரியவங்க சொல்லுவாங்க, சிரித்தவன் சிரிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சிரிப்புக்கு சரியான காரணங்கள் இருக்கணும். பிறர்களை பொய் சொல்லி சிரிக்க வைப்பவங்கள ரசூலுல்லாஹ் திட்டி இருக்காங்க. ஆக சிரிப்பு அப்படிங்கிறது நிம்மதி, சிரிப்புல வாய்ப்பிட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லி என்பதற்காக அதாவது பொய்யான கதைகளை எல்லாம் சொல்றாங்க. ஒரு சமயம் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஆள் வந்தார். சார் எனக்கு என்னவோ பண்ணுது, நீங்க வைத்தியம் பண்ணுங்க. அவர் செக் பண்ணி பார்த்தார். செக் பண்ணி பார்த்துட்டு, சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டு. என்ன கண்டுபிடிச்சிங்க? என்ன செய்யுது அப்படின்னு. உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு தான் கண்டுபிடிச்சேன். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? எனக்கு ஏதோ பண்ணுது அப்படின்னு. அப்போ ஒரு டாக்டருக்கு வழங்கிடுச்சு. ஏன்னா இவருக்கு நாம் என்ன செய்யணும், எந்த நோயும் இல்லை, ஒரு மன உளைச்சல் இருக்கிறார். இவருக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா மருந்துகால கொடுக்க முடியாது, இவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, ஊர்ல ஒரு சர்க்கஸ் போட்டிருக்கான். அந்த சர்க்கஸ்ல ஒரு ஜோக்கர் ஒருத்தர் வருவான், கிருபால்டின்னு ஒருத்தர் வருவான். நீ அவனை போய் அங்க அந்த சர்க்கஸை போய் நீ நல்ல கண்டு கழி பல ஷோ பாரு, அது நல்ல சிரித்தா உனக்கு அந்த சந்தோஷம் வந்துடும். அதுல உனக்கு சந்தோஷம் தான் தேவை, மன உளைச்சல் இருக்கு, மன இருக்குன்னு சொல்லி அவரு சொன்னார் டாக்டர். அப்ப அவன் சொன்னா, அந்த ஜோக்கருக்கு கிருபால்டியே நான் தான் அப்படின்னு சொன்னான். உலகத்துல சிரிக்க வைத்தவனுடைய வாழ்க்கையெல்லாம் கவலையா இருந்திருக்கு அப்படிங்கிறது அவன் நிதர்சன உண்மை.